தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தை கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தேர்தல் ஆணையம் முடிய அறிவித்திருக்குது. இந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை கேள்வி இருக்கு. சார் வணக்கம் சார். பல ஆண்டுகால ஒரு போராட்டம் கட்சியை தமிழ்நாடு முழுமை கொண்டு சேர்த்துதான் இருக்கட்டும். இதற்கிடையே தேர்தல் ஆணையம் வந்துட்டு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது? கடந்த 25 ஆண்டு கால தொடர் போராட்டங்களின் விளைவாக இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழகத்திலே தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்ற கட்சியாக தலைநிமிர்ந்திருக்கிறது. இந்தியாவில் நாம் பயன்படுத்தி வருகிற தேர்தல் முறை என்பது சிறுபான்மை மக்களின் பிரதிநிதிகளையும் விளிம்பு நிலை மக்களின் பிரதிநிதிகளையும் உள்வாங்கக்கூடிய அளவுக்கு போதுமான தன்மையுடையதாக இல்லை. எனவே விகிதாச்சார தேர்தல் முறை இங்கு வேண்டும் என்று பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்தே குரல்கள் எழுந்திருக்கின்றன. 1932 இங்கு இரட்டை வாக்குரிமை வேண்டும் என புரட்சியாளர் அம்பேத்கர் வலியுறுத்தி இருக்கிறார். இத்தகைய சூழ்நிலையில் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமாவர்களது அரசியல் உத்திகளால் அரசியல் அணுகுமுறையால் நீடித்த கண்ணியமான அரசியல் பண்பினால் அதே சமயத்தில் தமிழ் சமூகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஜனநாயக மாற்றங்களால் இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது. சார், இப்போது தொடர்ந்து தமிழகத்தில் என்ன திமுக கூட்டணி கட்சியாக இருந்தாலும் கொடியெடுவதற்கான எதிர்ப்பு, காவல்துறை வழக்கு பதிவு, போராட்டம் பண்ண முடியலன்னு பல குற்றச்சாட்டு நீங்களே முன் வச்சிருக்கீங்க. இந்த போது தமிழக முதல்வர் விளக்கம் கொடுத்துருக்காரு. அதாவது போராட்டங்களுக்கு ஒடுக்கிறது கிடையாது, விளக்கம் கொடுத்துருக்காரு. அந்த விளக்கம் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக நினைக்கிறீங்களா? ஆட்சியாளர்கள் ஜனநாயகத்தன்மையுடையவர்களாக இருந்தாலும் கூட அரசாங்க அதிகாரிகள் அதை முழுமையாக உள்வாங்கி செயல்படுவதில் இடைவெளி இருக்கிறது என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து சுட்டி காட்டியிருக்கிறோம். கடந்த நேற்று எனது சட்டப்பேரவை உரையில் கூட 1000 மடங்கு நீங்கள் கருணை காட்டினால் அது 10 விழுக்காடு தான் எங்களை சேருகிறது என்று சுட்டி காட்டியிருக்கிறோம். காவல்துறைக்கு தரப்படுகிற வழிகாட்டுதலை காவல்துறை பல சமயங்களில் ஒரு சாய்வு அடிப்படையிலே தான் புரிந்து கொள்கிறார்கள். ஏழை எளிய மக்கள், விளிம்பு நிலை மக்கள், சிறுபான்மை மக்கள், எதிர்க்கட்சிகளுடைய போராட்டம் இன்னும் ஜனநாயகபூர்வமாக அணுகப்பட வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் பார்வை. விளிம்பு நிலை மக்களது உரிமை போராட்டங்களை வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக பார்க்கக்கூடாது. அதை ஒரு சமூக பார்வையோடு அணுகி அதிகார வர்க்கம் ஏழை எளிய மக்களின் பக்கத்தில் நின்று தீர்வு காணுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகளுடைய வேண்டுகோள். இப்போ தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைய வேண்டுமென சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டுமென தொடர்ந்து பல்வேறு காலகட்டத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டது பார்க்க முடியுது. ஆனால் இப்போ சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் தண்டனைகளால் குற்றம் குறைந்ததாக உலக வரலாற்றில் எங்குமே சான்று கிடையாது. குற்றங்களை குறைப்பதற்கு தண்டனை ஒரு வழிமுறை. ஆனால் சமூகத்தில் பண்பாட்டு தளத்தில் உயரிய விழுமியங்கள் தொடர்ந்து பாதுகாக்கப்பட வேண்டும். சமய அமைப்புகள் இன்று நன்னெறிகளை போதிப்பதை விட்டுவிட்டு அரசியல் சார்போடு வெறுப்பு பிரச்சாரத்துக்கு இரையாகி இருப்பதாலும் போதைப்பொருள் புழக்கத்தாலும் தமிழ் சமூகத்திலே இந்திய சமூகத்திலே ஏராளமான குற்றங்கள் அதிகரித்து வருவதை காண முடிகிறது. இந்த சூழ்நிலையில் சில சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சட்டங்களை வரவேற்கிற அதே சமயத்தில் இந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறவர்கள் ஒரு உரிய நல்ல நோக்கத்தோடு இதை நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொன்னால் இந்த சட்டங்கள் எதிர்க்கட்சிகளின் மீது, அரசுக்கு எதிராக குரல் கொடுப்பவர்களின் மீது பயன்படுத்தப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதை இன்று சட்டப்பேரவையிலே சுட்டி காட்டியிருக்கிறோம். மிக குறிப்பாக இப்படிப்பட்ட மிக முக்கியமான சட்டங்கள் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படுகிற போது சட்ட முன்வடிவுகள் குறைந்தபட்சம் ஒரு வார காலத்திற்கு முன்னதாகவாவது மாமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். மக்களோடு ஒரு விவாதம் நடத்தப்பட வேண்டும். அப்படி இல்லாமல் முந்தைய நாள் இரவு சட்ட முன்வடிவு நகல்களை தந்து மறுநாள் சட்டத்தை ஏற்றுவது என்கிற நடைமுறை மாற்றப்பட வேண்டும் என்று தமிழக அரசை நாங்கள் வற்புறுத்தி இருக்கிறோம். அதாவது நீங்கள் சொன்னது போல் சட்டத்தை விவாதிக்கப்படவில்லை சொல்கிறீங்க. அப்போ ஜனநாயகத்தை சட்டப்பேரவையில் கடைப்பிடிக்கவில்லைன்னு எடுத்துக்கலாமா நீங்கள் சொல்கிறது பார்த்தா? இல்லை, நீண்ட நெடிய காலமாக தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய சட்டப்பேரவையினுடைய மரபின் அடிப்படையில் தான் தற்போதும் சட்டப்பேரவை செயல்படுகிறது. ஆனால் இந்த மரபு இன்னும் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாகவே முதல் நாள் இரவு கொள்கை குறிப்புகளை தந்து மறுநாள் விவாதிப்பது என்கிறது நடைமுறையாக இருக்கிறது. கொள்கை குறிப்புகளையும் சட்ட முன்வரைவுகளையும் குறைந்தபட்சம் ஒரு வார காலத்திற்கு முன்னதாகவே தந்து மாமன்ற உறுப்பினர்கள் ஒரு ஆரோக்கியமான விவாதம் நடத்தக்கூடிய சூழலும்
அவசியமானால் பொதுமக்களிடத்திலும் கருத்து கேட்கக்கூடிய ஒரு ஜனநாயக அணுகுமுறையும் தேவை என்பதை விடுதலை சிறுத்தைகள் சுட்டிக்காட்டுகிறோம். இறுதியாக ஒரு கேள்வி, ஈரோடு கிழக்கு மன்ற சட்ட தேர்தலில் வந்துட்டு திமுகவை போட்டியிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே எதிர்க்கட்சி வந்து கடந்த தேர்தலே ஜனநாயக பாதுகாக்கப்படலை, தொடர்ந்து பணப்பட்டுவாடை வந்து சொன்னாங்க. இப்போ வந்து திமுகவை இதில் போட்டியிடுது, தேர்தல் ஜனநாயக முறையில் நடக்குமான ஒரு கேள்வி எதிர்க்கட்சி எழுப்புறாங்க. எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இது? திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து தனது கூட்டணி கட்சிகளை மிக கண்ணியமான முறையில் அரவணைத்து வருகிற காரணத்தினால் தொடர் வெற்றியை அது குவித்திருக்கிறது. ஈரோடு இடைத்தேர்தலிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறும். தொடர்ந்து பல்வேறு கேள்வி சட்டமன்ற முடிவிருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு கேள்விகளுக்கு விசிக சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வம் பதிலளித்திருக்கிறார். ஜீ தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் செய்தியாளர் நௌஷாத்.